மேச ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி, செவ்வாய், சூரியன். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் எங்கே இருக்காரோ அதை விட்டு தான் உங்களுடைய பலன் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா குரு சனி இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, முதல்ல இந்த வாரம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு வயதில் மூத்த தாத்தா வீட்டில் இருக்கார், அல்லது அப்பா இருக்கார், அல்லது சகோதரர் இருந்தால் இந்த வாரம் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது அவங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இது செய்யலைன்னா என்னென்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. எதிர்பாராத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு ஒரு எளிய பரிகாரமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கோ, தகப்பனாருக்கோ, நம்முடைய தாத்தாவுக்கோ அல்லது வீட்டில் வயதான பெரியவர்களுக்கோ செய்யும்பொழுது அதனுடைய தாக்கம் குறையும். இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த வாரம் இது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரத்தில் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்குமே ப்ராஃபிட்டபிளாக இந்த வாரம் இருக்கும். அதாவது உங்களுக்கும் சரி, உங்கள் பார்ட்னருக்கும் சரி